ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். ரம்ஜான் சீரீஸ் ஸ்பெஷலில் இன்றைக்கி ரோஸ் மில்க் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரோஸ் மில்க் புட்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டிலையே நம்ம வெயில் காலத்துக்கு சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கெலாம் இதை செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சம்மருக்கு ரொம்ப சூப்பராக வயிறு ஜெல்லி மாதிரி நல்லா குளுமையாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் நவீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் இல்லை அப்படின்னா கெட்டில் எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு சூப்பர் மார்க்கெட்டில் கடைகள்லாம் இது கிடைக்கும். சைனா கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அகர் அகர் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். இதை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இது கரையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே சேர்த்திங்கன்னா பாத்திரத்தில் பிடிக்காது. நீங்கள் கட் பண்ணி இல்லை அப்படின்னா பவுடராக கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் அகர் அகர் பவுடர் கூட விற்கிது கடையில். அப்படி இருந்தாலும் அப்படி சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா சைனா கிராஸ் இந்த மாதிரி வாங்கிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ சைனா கிராஸ் கரைஞ்சதுக்கப்புறமா 1 டம்ளர் அளவு பால் சேர்த்துக்கிறேன். இப்போ பால் லைட்டாக நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. லைட்டாக பால் நல்லா சூடு பண்ணும். பாலில் தண்ணி சேர்க்கக்கூடாது. நல்லா திக்கான பாலாக ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ சீனி நான் ஒரு 1/4 கப் அளவு சீனி போட்டிருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக தான் நான் ஸ்வீட்டாக பண்ணியிருக்கேன், ரொம்ப இனிப்பாக பண்ணல. இப்போ சீனியும் நல்லா கரையட்டும். இப்போ லைட்டாக அந்த மாதிரி கொதி வரும்போது ரோஸ் மில்க் எசன்ஸ், அதாவது ரோஸ் சிரப் இருக்குல்ல, நீங்கள் அது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பாலை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பாதாம் பருப்பை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் மேலாப்பில் இந்த மாதிரி தூவிட்டிங்க அப்படின்னா நமக்கு கட் பண்ணும்போது பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா சேர்த்துருங்க பாதாம் பருப்பை. சேர்த்துட்டு இது நல்லா சூடு ஆறணும். கொதிக்க இருக்குது. இப்போ நல்லா ஃபேனில் நல்லா ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா இங்கே ரெஃப்ரிஜிரேட்டரில் ஒரு 2 to 4 ஹவர்ஸ் வரைக்கும் இதை உள்ளே வச்சிடணும். கை எதுவும் டச் பண்ணக்கூடாது. நல்லா ஆறுனதும் அப்படியே உள்ளே வச்சுருங்க. நல்லா 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழித்து பாருங்கள் அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு. நல்லா டச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். நல்லா செட்டாக இருக்கும். நல்லா ஜெல்லி மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா இப்போ நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி கத்தி வச்சு நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பெரிய பீஸாகவே போடுங்க, அப்படின்னா தான் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாகவே 4 ஹவர்ஸ் நீங்கள் உள்ளே வச்சுருங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா ஸ்பாஞ்சியாக வாயில் போட்டாலே அப்படி கரைஞ்சிரும். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வெயில் காலத்துக்கெலாம் வயிறுக்கு நல்ல குளுமையாக இருக்கும் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம். அதுவும் குழந்தைங்களுக்கு கிட்ஸுக்கு ரொம்ப சூப்பராக பிடிக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.